இதை வச்சு நாம் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ மெட்டீரியல் வந்து நமக்கு செலவாயிருக்கு, எவ்வளோ லேபர் காஸ்ட் வந்து ஆயிருக்கு. ஒரு மார்க்கிங் தப்பு அப்படிங்கிறத நாம் எப்படி இந்த டயகனல் ஸ்கேலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் இன்ஜினியர் விமல் ஃப்ரம் டெல்டா பில்டர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து மார்க்கிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இந்த மார்க்கிங் ஒர்க்னால் என்ன, அந்த மார்க்கிங் ஒர்க்கை வந்து நம்ம எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறது, இப்போ கரெக்டாக பண்ணின அந்த மார்க்கிங்கை வந்து எப்படி நம்ம கரெக்டாக செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒர்க்கு. நம்ம பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லேயே நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து இந்த மார்க்கிங் தான். இந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பண்ணுற இந்த முழு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனே கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் மார்க்கிங்கிறது ரொம்பவே வந்து நம்ம பார்த்து நிதானமாக ஒரு கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒர்க்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் வந்து மார்க்கிங் வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த மார்க்கிங்கை வந்துட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயகனல் அப்படிங்கிற மெத்தட் வந்து நமக்கு இருக்குது. அதாவது டயகனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூலமட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. அதாவது எக்ஸு ஒய் இந்த ரெண்டு டைரக்ஷன்லேயே வந்துட்டு நமக்கு அளவு வந்து கரெக்டாக ஈவனாக வந்து இருக்கணும். அதை தான் வந்து நம்ம மூலமட்டம்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்கேலால் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூலமட்டம் ஸ்கேல். இந்த மூலமட்டங்கிற ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இந்த ரெண்டு கார்னரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். இதை வச்சு நாம் செக் பண்ணிக்கலாம். அது வாங்க எப்படி உங்களுக்கு செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் லைவ் பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸு ஒய் இந்த ரெண்டு லைன்லையுமே வந்துட்டு நம்ம நூல் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஈவனாக வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற மார்க்கிங் வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து இதில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங்கை வந்துட்டு இந்த டயகனல் ஸ்கேல் மூலமாக செக் பண்ணுறது ஒரு மெத்தடாக இருந்தாலும் இன்னொரு மெத்தடும் வந்து இருக்குது. அந்த மெத்தடும் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அனதர் மெத்தடை வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கிங் தப்பு அப்படிங்கிறத நாம் எப்படி இந்த டயகனல் ஸ்கேலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், இந்த லைனை பாருங்கள். இந்த ஒரு லைன் தான் நமக்கு வந்து நேராக இருக்குது. அதாவது எக்ஸில் மட்டும்தான் வந்து நம்ம நேராக இருக்குது. இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இந்த நூல் வர்ற நூல் நமக்கு இங்கே வந்துடுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கிங் வந்து இங்கே தப்பு. அதாவது இங்கே மூலமட்டம் வந்து இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த லைனுக்கு வந்து டிபெண்ட் பண்ணி நாம் இந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சோ 2 இன்ச்சோ வந்து நம்ம மாற்றணும்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனும் வந்து நமக்கு ஈக்குவலாக வந்துடும். ஈக்குவலாக வந்தால் மட்டும்தான் மார்க்கிங் பண்ணுறது நம்ம ரைட்டு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மூலமட்டம் வந்து எப்படி அங்கே மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிறத காமிச்சல, அதை வந்து இப்போ நம்ம சரி பண்ணிட்டோம். சரி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸு இந்த லைனை வந்து பாருங்கள், இதுவும் நமக்கு இந்த ஸ்கேலுக்கு டிபெண்ட்டாக கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒய் இதுவும் வந்து பாருங்கள் நமக்கு இந்த ஸ்கேலுக்காக வேண்டி கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ இதை மாதிரி நம்ம மார்க்கிங் பண்ணால் தான் கரெக்டான வந்து மார்க்கிங்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணால் தான் நம்ம கடைசி வரைக்கும் ஒரு பில்டிங்கை வந்து ஒரு டயகனல் அளவோடு நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும். இங்கே கொஞ்சம் ஒட்டு, இந்த கார்னரை ஒட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த லைன்லேருந்து நான் 3 அடி வந்துட்டு இதில் மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதில் 1லேருந்து மார்க் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளவு வந்து நம்ம ஒரு மார்க்கிங் வந்து பண்ணுறப்ப நம்ம அந்த ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறப்ப அதில் வந்துட்டு வளையம் வந்து இருக்குது. அதனால் வந்து ஒரு சில இன்ச்சஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வளையத்தை காமிங்க டேப்பில். ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் வந்து 1லேருந்து நான் அவரை பிடிக்க சொல்கிறேன். ஸோ 1லேருந்து வந்து நம்ம மார்க் பண்ணோம்னா அதுலேருந்து நம்ம ஒரு 3 அடி எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் 1லேருந்து பிடிக்க சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இங்கே 3 அடி மார்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த டைரக்ஷனில் இப்போ இந்த டைரக்ஷனில் வந்து நம்ம 4 வந்து வைக்க போகிறோம். 4 அடி வந்து வைக்க போகிறோம். அதாவது நம்ம 1லேருந்து பிடிச்சோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 அடி இங்கே வந்து நமக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுல உங்களுக்கு? ஸோ இப்போ வந்துட்டு அந்த எக்ஸில் வந்துட்டு நமக்கு 3 அடியும் இந்த ஒயில் வந்துட்டு நமக்கு 4 அடியும் வந்து இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை ஆப்ஷன் மாதிரி நம்ம கிராஸாக வந்து இதில் டயகனல் செக் பண்ணிக்கலாம். பண்ணும் பொழுது நமக்கு 5 அடி வந்து வரணும். வந்தால் இந்த மார்க்கிங் வந்து கரெக்டு அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் 2ல வந்துட்டு எப்படி வந்து நம்ம இந்த மார்க்கிங்கை வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். அந்த பக்கம் அவங்க பிடிச்சிருக்காங்களே, அங்கே வந்துட்டு நமக்கு அளவு வந்து அந்த பக்கம் இருக்குது. அதாவது அங்கே நம்ம 3 அடி வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு அளவு வந்து நமக்கு 5 அடி நம்ம கரெக்டாக வந்து வரணும்.
இங்கே வந்து பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கே வந்து நமக்கு 6 அடி வருது. அதாவது அவங்க வந்து 1ல் பிடிச்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 6 வருது. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு 5 அடி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் வந்து நம்ம பண்ணுறது கரெக்ட். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெத்தட் 2. ஸோ நாம் வந்து மார்க்கிங் பண்ணுற பில்டிங்க்கு நம்ம அந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்படி அது இல்லாத பட்சத்தில் நாம் வந்துட்டு இந்த மாதிரி டயக்னலும் இந்த பிதாகரஸ் தேற்றம்னு சொல்லி இருக்குது தியரம், அதை யூஸ் பண்ணி நாம் இதை கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பில்டிங்க்கு ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. எல்லா இடத்துலையும் வந்து நான் மார்க்கிங் இப்போ ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இந்த மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் லைன் ட்ராயிங் அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கிங் வந்து பண்ணுவோம். இந்த சென்டர் லைன் ட்ராயிங்கிறது நம்ம வாங்குகிற ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இந்த செப்பரேட்டாக மார்க்கிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு டயக்ராம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம மார்க் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பில்லரை வந்து எடுத்துங்க. இங்கே இதில் வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பில்லரோட லென்த் அண்ட் பிரெத் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 அடி, அதாவது லென்த்து 4 அடி, பிரெத்தும் வந்து 4 அடி, ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ சென்டராக வந்துட்டு இந்த ராடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ராடு தான் வந்துட்டு நமக்கு பில்லரோட சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டில் தான் வந்துட்டு நம்ம பில்லர் வந்து எரெக்ஷன் பண்ண போகிறோம். இதே பேசிஸ் தான் எல்லா காலத்துக்குமே வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபூட்டிங்கில் வந்துட்டு பில்லர் இறக்குறப்ப நான் உங்களுக்கு இந்த எரெக்ஷன் காலம் எரெக்ஷனை பற்றி உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாகவே வந்து புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த 2 பில்லர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பில்லரும் அதுக்கப்புறம் இந்த பவுண்ட்ரி, இந்த அவுட்ரு பவுண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனு, இந்த சர்ஃபேஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைக் பார்க்கிங்கு சின்னதாக வந்துட்டு ஒரு 4க்கு ஒரு 7 அந்த டிஸ்டன்ஸில் வந்து நம்ம விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார் கேஸ் வந்து வருது. அவுட்டரில் வந்து நமக்கு ஸ்டார் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல் டைப்ஸ் ஸ்டார் கேஸாக நமக்கு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாக் லெக் ஸ்டார் கேஸ் மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ அது வந்து பிளானில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்படியே நீங்கள் கொஞ்சம் இன்னரில் வந்தீங்கன்னா இந்த ஏரியா தான் நமக்கு ஹாலு. அதாவது இந்த ராடு, அதுக்கப்புறம் அந்த ராடு, அதுக்கப்புறம் இந்த 2 பில்லர், இந்த சர்ஃபேஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஹாலு. இதை தாண்டி நமக்கு அந்த அங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த போர்வெல் கிட்ட, ஸோ அந்த சர்ஃபேஸ் வந்து இந்த 2 பில்லரு, அதுக்கப்புறம் இந்த 2 பில்லர் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு கிச்சன். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த 2 பில்லரு, அதுக்கப்புறம் இந்த 2 பில்லர், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரூம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் மார்க்கிங்கை பற்றி உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த மார்க்கிங்க்கு எவ்வளோ மெட்டீரியல் வந்து நமக்கு செலவாயிருக்கு, எவ்வளோ லேபர் காஸ்ட் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி அதோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இந்த மார்க்கிங் ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேசனும் 2 லேபரும் வந்து நமக்கு இன்றைக்கி அந்த லேபர் காஸ்ட் வந்து ஆயிருக்கு. அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ஒர்க்கு நமக்கு வந்து எஸ்கவேஷன் ஒர்க், அதுக்கப்புறம் பிசிசி, இது மாதிரி நம்ம கம்மிங் வருது பார்த்தீங்களா, அந்த ஒர்க்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எல்லா டீட்டெயில்ஸை பற்றியும், அதாவது மெட்டீரியல் காஸ்ட்லேருந்து லேபர் காஸ்ட்லேருந்து அந்த ஒர்க்கை பற்றி எப்படி பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த ஒர்க்கை பற்றி ஒரு தனி பிளேலிஸ்ட்டும் வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்மிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அது மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பட் இதெல்லாம் விட முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டராக நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay tuned with Delta Builders. Bye bye. See you then.